ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். திவ்ய நற்கருணை என்று நாம் வணக்கத்தோடு மதிக்கும் இயேசுனுடைய பிரசன்னம்தான் திருச்சபையின் மையப்புள்ளி. திருப்பலியும் திவ்ய நற்கருணையும் திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்த்து வாழ்வித்து கொண்டிருக்கிறது. திருச்சபை என்ற அந்த குழு மட்டுமல்ல, தனி மனிதர் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வும் அதிலே தான் அடங்கியிருக்கிறது. யாரெல்லாம் தகுதியோடு திவ்ய நற்கருணை உட்கொள்ளாமல் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர்கள் வாழ்விலே ஆன்மீக வளர்ச்சி இருக்காது. எல்லாமுமே ஒரு விதமான சடங்கு முறை சம்பிரதாயமாக மாறி போய்விடும். போன நூற்றாண்டின் தொடக்கத்திலே கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழுந்த பொழுது, கத்தோலிக்கர்களுக்கு எதிராக எழுந்த பொழுது அவர்கள் ஒரு கூட்டத்திலே சொன்னதாக ஒரு முறை வாசித்தேன். திருப்பலி நடைபெறாமல் பார்த்து கொள்ளுங்கள், திருப்பலியை தடை செய்யுங்கள், திருச்சபை அழிந்துவிடும். இன்றைக்கு திருப்பலிதான் நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் ஒன்று கூடி வருகிறோம், வேண்டுகிறோம், இறைவேண்டல் செய்கிறோம். அங்கே தகுதியோடு அதை உட்கொள்வதனால்தான் இயேசுவின் வழியை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு வருகிறது. இயேசுவின் கொள்கைகளான மன்னிப்பு, அன்பு, இரக்கம் இதையெல்லாம் நம்மால் முழுமையாக வாழ்ந்து பிறருக்கும் கொடையாக கொடுக்க முடிகிறது. எனவே முடிந்தவரை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்வோம், திவ்ய நற்கருணை வாங்குவோம். முடிந்தவர்கள் தினமும் திருப்பலியிலே கலந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வாசகங்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை, பலத்தை, உடன்படிக்கை எப்படியெல்லாம் சீர்தூக்கி வைத்திருந்தது என்பதை தெரிவாக்குகிறது. அபிரகாம், மெல்கிசேதேக், கடவுள் ஆராதனை. புனித பவுல், கிறிஸ்துவர்கள் கூடி வாழ்ந்து அப்பத்தை பிட்டு வாழ்ந்ததை பற்றி பேசுவது. நற்கருணையை பற்றி இயேசு முதலிலே பேச ஆரம்பித்ததே பலருக்கு அப்பம் பழுக செய்த புதுமைக்கு பிறகுதான். வாழ்வு தரும் உணவு அவர் என்பதை தெளிவாக நற்செய்தியிலே தெரிவிக்கிறார். அதிலே அதிகமாக யோவான் நற்செய்தியிலே வந்தாலும் இன்றைக்கு நமக்கு லூக்கா நற்செய்தி வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் பழுகும் அந்த புதுமைதான். எனவே இயேசு தன்னையே நற்கருணையிலே கொடையாக கொடுத்திருப்பதனால் அவரை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆராதிப்போம். நம் வாழ்வின் மையம் அவரை. ஒரு நாள் நேருக்கு நேர் அவரை நாம் காண்கின்ற பொழுது இந்த நற்கருணையை சரியாக நம்முடைய வாழ்விலே வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தால் அதற்காக மிகவும் வருத்தப்படுவோம். அதே இயேசுதான் இங்கே இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிப்போம். நம்முடைய வாழ்விலே அவருக்கு மையத்தை தருவோம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.